இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் கேட்கவிருப்பது உடற்பயிற்சியில் கணிதம் என்பது பற்றி ஆசிரியை இலக்கியா அவர்கள் தரும் விளக்கம். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது உடற்பயிற்சியில் கணிதம். உடலுக்கு உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல உடற்பயிற்சியில் கணிதமும் அவசியம். அதாவது ஒரு பயிற்சி செய்ய இவ்வளவு நேரம், இவ்வளவு முறை, இவ்வளவு சுவாசம் என்று சில வரைமுறைகள் உண்டு. அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல உடற்பயிற்சியில் கைப்பயிற்சியை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடியே சொல்லியிருப்போம். அடுத்தது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கால் பயிற்சி. கால் பயிற்சியில் மொத்தம் 7 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையிலையும் 5 பயிற்சிகள் இருக்குது. போன வாட்டி என்ன பண்ணோம், கைப்பயிற்சிலையும் அதே மாதிரி 7 நிலைகள் பார்த்தோமா, அதில் ஒவ்வொரு பயிற்சியையும் 5 நிலைகள் செஞ்சோமா. இப்போ அதே மாதிரி கால் பயிற்சி, அதில் 7 நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் 5 முறை, ஒவ்வொரு இதையும் 5 முறை செய்யணும். போன கைப்பயிற்சி எதில் முடித்தோம், மூட்டு சுழற்சியில் கொண்டு வந்து நிறுத்தணும். இது ஒரு அந்தாதி மாதிரி, எதில் முடிக்கிறோமோ அதில் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கும், மறக்காமல் இருக்கிறதுக்காக. ஆக காலில் ஆரம்பித்தோம், இப்போ கால் பயிற்சி. அதனால தான் அடுத்தது அப்படியே வரிசையாக செஞ்சுட்டு வரப்போ திடீர்னு மறந்து போயிடல புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு. அப்போ கால் பயிற்சி. கால் பயிற்சியில் 7 நிலைகள் இருக்குது. முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கால் பயிற்சியோட என்னென்ன பலன்கள் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். கால் பயிற்சியில் மொத்தம் 7 நிலைகள் இருக்கும். பொதுவாகவே உடற்பயிற்சி செய்கிறதுனால ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நல்ல சீராக இருக்கும். அந்தந்த பயிற்சியை ஒரு கணக்கு வச்சு செய்கிறோம். அப்படிங்கிறப்ப இப்போ ஒரே பயிற்சியை ஒரு 10 முறை 20 முறை செஞ்சோம் அப்படின்னா அந்த பகுதி மட்டும்தான் பலமாக இருக்கும், மற்ற பகுதியெல்லாம் சோர்வாக இருக்கும். அதே நேரம் நம்ம சீக்கிரமாக டயர்டாயிடுவோம், அதாவது களைப்பாயிடுவோம். ஆக ஒவ்வொரு அளவு வச்சுருக்கோம். அதனால உடற்பயிற்சியில் கணிதம் அப்படிங்கிற இதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு இத்தனை முறை தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியிலையும் இருக்குது. அதனால தான் நம்ம இதில் 7 பயிற்சியை 5 முறை செய்யணும் அப்படின்னு இருக்கும். கைப்பயிற்சியில் ஒரு முதல் பயிற்சி மட்டும் 3 முறை செஞ்சுருப்போம், கடைசி பயிற்சி 3 முறை செஞ்சுருப்போம். இதில் எல்லாமே 7 முறை தான். 7 நிலையும் 5 முறை செய்யணும். கால் பயிற்சியில் முதல் நிலை என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 காலையும் நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கைகள் 2 பக்கவாட்டு பகுதியில் வச்சு கால் 2ஐயும் நேராக நீட்டிக்கணும். முட்டி மடங்கக்கூடாது. 2 சுண்டு விரல் பகுதியும் தரையை தொடுற மாதிரி வச்சுக்கணும். 2 காலுக்கும் நடுவில் 1.5 அடி இடைவெளி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். நேராக உட்காந்துக்கிறோமா, உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம், முதல்ல வலது, அதாவது உள்ளே அப்படின்னு சொன்னால் 2 காலையும் சேர்ந்த மாதிரி உள்ளே வைக்கணும். வெளியே அப்படின்னு சொல்கிறப்ப 2 காலையும் சேர்ந்த மாதிரி வெளியே போகிறோமா கொண்டு போகணும். இதில் 5 முறை செய்யணும். ஒவ்வொரு முறையும் உள்ளே அப்படின்னு சொல்கிறப்பவும் வெளியே அப்படின்னு சொல்கிறோம், 2ஐயும் சேர்த்து ஒரு முறை அப்படின்னு வரும். உள்ளே வெளியே 2 சேர்ந்த மாதிரி ஒரு முறை, இதே மாதிரி 5 முறை செய்யணும்.
அடுத்தது இதில் ரெண்டாவது நிலை அப்படின்னா இதே பொசிஷன் இதே மாதிரி உட்காந்துக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா 2 காலையும் ஒரே மாதிரி ஒரே புறமாக, இடது அப்படின்னா 2 காலையும் சேர்த்து இடது பக்கம் திருப்பணும், வலது அப்படின்னா 2 காலையும் சேர்த்து வலது பக்கமாக செய்யணும். இதையும் 5 முறை செய்யணும். இந்த 5 முறைங்கிறது தான் நம்மளோட கணிதத்தில் வருது. இந்த 5 முறைங்கிறது ரொம்ப முக்கியம். கூடையும் செய்யக்கூடாது, குறைச்சலும் செய்யக்கூடாது. இப்போ அடுத்தது மூணாவது நிலை என்ன அப்படின்னா இதே மாதிரி இதே ஒரே நிலையில் எப்படி அமர்ந்திருக்குமோ அதே நிலையில் அமர்ந்துட்டு இடப்புறமா, அதாவது கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கடிகார சுழற்சி முறை அப்படிங்கிற மாதிரி 5 முறை வலச்சுற்றா முதல்ல சுற்றணும். 5 முறை வலச்சுற்று சுற்றணும். அதுக்கப்புறம் இடச்சுற்று 5 முறை சுற்றணும். அதே திரும்பவும் வலச்சுற்று 5 முறை சுற்றணும். மொத்தம் 15 முறை இந்த பயிற்சி செய்யணும். அதாவது இடச்சுற்று 5 முறை, 5 முறைங்கிறது முக்கியம். வலப்புறமா 5 முறை, இடப்புறமா 5 முறை, திரும்பவும் வலப்புறம் 5 முறை, மொத்தம் 15 முறை இந்த இதை செய்யணும். இதனால என்ன கால்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பக்கவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். கணுக்கால் வீங்காது. கீழ்வாதம், நரம்பு வலி, குடைச்சல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு குணமாகும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா. அதான் டெய்லி செய்யணும். ஒவ்வொரு நாளைக்கு காலையிலையும் செய்யலாம், சாயந்தரமும் செய்யலாம். 2 முறை செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 முறை அப்படிங்கிற மாதிரி காலையிலையும் செய்யலாம், சாயந்தரமும் அந்த மாதிரி 2 வாட்டி செய்யலாம். உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். உடலில் உள்ள பகுதிகள் அனைத்தும் நல்ல ஊக்கம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த நிலை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாதத்தை அமுத்தி விடணும். அதாவது அடுத்த நிலை மூன்றாவது நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலை இடது காலை நீட்டி இருக்கணும், வலது காலை இடது கால் தொடை மேலே சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் அதாவது கை கட்டவரல் இருக்கு இல்லையா, 2 கட்டவரலாலையும் பாதத்தில் இருக்கிற கால் பகுதியை அமுத்தி விடணும். அடுத்த 2 விரலால் அடுத்த 2 விரலையும் நம்ம அதே கை கட்ட விரலால் அடுத்த 2 விரலையும் அமுத்தி விடணும். அதே மாதிரி கடைசி 2 விரலையும் அமுத்தி விடணும். இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம உடம்புல உள்ள, அதாவது கால் கட்ட விரலை அமுத்துறப்ப தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் கொஞ்சம் நாளடைவில் செஞ்சுட்டே வரப்போ நாளடைவில் சரியாகும். அடுத்தது 2 விரல் இருக்கு இல்லையா, நடுவிரல் பெருவிரலுக்கு அடுத்த விரல், இந்த பக்கம் வந்து கண் காது, இடது பக்கம் கண் காதுக்கு உள்ள பகுதிகள், அடுத்த கடைசியில் உள்ள 2 விரல்களும் காதுக்குள்ள பகுதிகள். இது அமுத்துறப்ப அந்த பக்கம் இருக்கிற நரம்புகள்லாம் நல்லா சுறுசுறுப்படைஞ்சு வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் எல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல இயல்பாக சீராகவும் வேகமாகவும் செயல்படும். அடுத்தது பாதத்துக்கு 2 பக்கமும் இருக்கு இல்லையா, அந்த 2 பக்கம் பாதத்துக்கும் மெதுவாக அழுத்தி விடணும். நம்ம 2 கை கட்ட வரலால இந்த மாதிரி கொஞ்சமாக மேலேருந்து கீழாக ஒரு வாட்டி, கீழேருந்து மேலாக ஒரு வாட்டி, மேலேருந்து கீழே, மொத்தம் 3 முறை. அதாவது இந்த பாதத்தின் பக்கவாட்டு பகுதியில் வந்து 3 முறை அழுத்தி விடணும். மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், மறுபடியும் மேலிருந்து கீழ், இதே மாதிரி 3 வாட்டி செய்யணும். அந்த மாதிரி செய்கிறப்ப மேலே வந்து கட்டவரல் 2ம் மேல் பகுதியை பார்த்துருக்கிற மாதிரியும், மீதி உள்ள 4, 8 விரல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கீழே உள்ள காலையை அமுத்துற மாதிரி அந்த மாதிரி வச்சு செய்யணும். அடுத்தது விரல்களுக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை எல்லா இடத்தையும் அப்படியே சிக்ஸாக் இசட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த வடிவத்தில் நேராக வந்து அதுக்கப்புறம் குறுக்குவாட்டு மறுபடியும் நேராக அந்த இசட்டுன்னு சொல்கிற அந்த வடிவத்தில் மெதுவாக அழுத்தி விட்டுக்கிட்டே வரணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்த அமுத்துறப்ப, அதாவது மேல் பகுதியை அமுத்துறப்ப நம்ம வயிற்றுக்கு மேல் உள்ள பகுதிகள் அனைத்துக்கும் தேவையான ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே கிடைக்கும். நடுப்பகுதி அதில் வந்து அந்த பகுதியை அமுத்துறப்ப கொஞ்சம் மென்மையாக கையாளணும். ஏன்னா வந்து அது வயிறு சம்மந்தப்பட்ட பகுதி, பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பகுதி. அடுத்தது பின்பகுதி அமுத்துறப்ப நல்ல அழுத்தம் கொடுத்து அமுத்தணும். அது வந்து மலக்குடல், பெருங்குடல் அந்த பகுதியெல்லாம் அதனால நல்ல அழுத்தம் கிடைக்கும், நல்ல சீராக செயல்பட உதவும். அடுத்தது கணுக்கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்த சுற்றி கட்ட விரலால் மேலிருந்து கீழா 3 வாட்டி, கீழிருந்து மேலா 3 வாட்டி, மேலிருந்து கீழா 3 வாட்டி, இந்த மாதிரி மொத்தம் 9 முறை. பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ எல்லாத்துலேயும் கணிதத்தோட தேவை கண்டிப்பாக இருக்குது. எத்தனை முறைங்கிறது அவசியம். அந்த மாதிரி 3 வாட்டி செய்யணும். ஒரு 5 விரலும் ஒன்றா இருக்கும்.
உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. வணக்கம் நேயர்களே, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். சென்ற மாதம் கொடுக்கப்பட்ட பயிற்சியை தவறவிட்ட தோழிகளுக்கு இந்த மாதம் இன்னும் ஒரு வாய்ப்பு. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கிட்டு இருக்க பெரியார் பண்பலை வழங்கும் காற்றோடு கணிதம் வரும் 26/5/2015 அன்று புதுக்குடியில் அடிப்படை கணிதமான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியவற்றில் உங்களுக்கு பயிற்சியை அளிக்கவிருக்கிறது. சென்ற மாத பயிற்சியை தவறவிட்டவர்கள் இம்மாத பயிற்சியில் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம். அடுத்தது இந்த கால், நம்ம கை விரலால் கால்கள் விரலை, அதாவது மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விரலை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இடது கையால் காலை வந்து காலுக்கு கீழே சப்போர்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு ஒரு 3 முறை, ஒரு பக்கம் கடிகார சுழற்சி முறை வலப்புறமாக 5 முறை, 5 முறையும், மறுபடியும் இடப்புறம் 5 முறையும், மறுபடியும் வலப்புறம், அதாவது மேலிருந்து கீழாக 5 முறை, கீழிருந்து மேலாக 5 முறை, மறுபடியும் மேலிருந்து கீழாக 5 முறை. மொத்தம் எவ்வளவு? 15 முறை செய்கிறோம். சரியா? 5 மேலிருந்து கீழாக 5 முறை, கீழிருந்து மேலாக 5 முறை, மறுபடியும் மேலிருந்து கீழாக 5 முறை. மொத்தம் எவ்வளோ முறை? 15 முறை இந்த மாதிரி சுழற்றணும். அடுத்தது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இந்த காலை இப்போ எடுத்து கீழே வச்சோம்னா அப்போவே உங்களால் உணர முடியும். இந்த கால் வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது இப்படி இலகுவாக இருக்கும். இந்த இன்னொரு கால், பயிற்சி செய்யாத கால் வந்து கொஞ்சம் அதை வந்து கடினமாக நீங்களே உணர மாதிரி இருக்கும். இப்போ இந்த காலுக்கு என்னென்னலாம் எந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தோமோ அதே பயிற்சி இன்னொரு காலுக்கும். எந்த காலை வந்து ஃபஸ்ட்டு வலது செஞ்சோன்னா இப்போ இடது செய்யணும். அதே மாதிரி முதல்ல வந்துட்டு வலது உள்ளே வெளியே அதே மாதிரி 5 முறை, மறுபடியும் 2 காலை சேர்த்து சுழற்றுறது 5 முறை, ஒரே பக்கமாக சுழற்றுறது. அடுத்து சுழற்சி முறையில் 5, வலப்புறம் 5, இடப்புறம் 5, மறுபடியும் வலப்புறம் 5. அடுத்தது மசாஜ், கட்ட விரல், நடுவிரல் அந்த பகுதியை அமுத்தணும். அடுத்தது கால், கணுக்கால் பகுதி எல்லாத்தையும் அமுத்தணும். அதில் வந்து 3 முறை, திரும்பி 3 முறை செய்யணும். அடுத்தது பிடித்து விடுதல், கடைசியாக வந்து காலை பிடித்து விடுதல்னு சொல்லிட்டு அது ஒரு 3 முறை செய்யணும். அடுத்தது கால் பயிற்சியில் 7வது நிலை, 7வது இது வந்து கடைசி நிலை. மொத்தம் 7 நிலை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் 7வது நிலை வந்து கிட்னி சிறுநீரகத்தை தேய்த்து விடுதல். அந்த இதில் வரும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காரணும். வஜ்ரம் அப்படின்னா என்ன? வஜ்ரம்னா பலமான வஜ்ராசனம், இந்த மாதிரி உறுதியானது அப்படின்னு சொல்லுவோம். வஜ்ரத்தில் உட்கார உங்கள் உடம்பு உறுதியான ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிறது தான் வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் எப்படி உட்காரணும் அப்படின்னா,
முதல்ல குழந்தைங்க மண்டி போடுவாங்க இல்லையா, முட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முட்டி போட்டு 2 முட்டிகளும் ஒரே மாதிரி சேர்ந்து இருக்கணும், நடுவில் இடைவெளி இருக்கக்கூடாது. பின்னாடி கால் பகுதி இடது கட்டை விரல் மேலே வலது கட்டை விரலை வச்சு அதில் நம்ம உட்காரணும். அந்த மாதிரி உட்கார்றப்ப தானாகவே உங்கள் முதுகு வளையவே முடியாது, நேராக நிமிர்ந்து தான் உட்காரும். உங்கள் கையால் பின்புறமாக கொண்டு போய் எவ்வளோ தூரம் மேலேருந்து கீழே வரைக்கும் அழுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் மேலேருந்து கீழாக அமுத்தணும். இதில் எவ்வளோ கணக்கு, எத்தனை முறை செய்யணும் அப்படின்னா 5 முறை. 5 முறை மேலிருந்து கீழாக தேய்த்து விடணும். ரொம்ப அமுத்துறப்ப ரொம்ப வலிக்கவோ இல்லை கஷ்டப்படவோ கூடாது, இயல்பாக செய்யணும். இதுதான் வந்து கால் பயிற்சியில் 5வது நிலை. இந்த கால் பயிற்சி மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, உடல் உறுப்புகள் கால் சம்மந்தப்பட்ட பாதம் சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லா அழுத்தப்படுறதுனால ஃபுல்லாக உடம்பு முழுசும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வஜ்ராசனத்தில் உட்கார்றதுனால அடிவயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அந்த அடிவயிற்று பகுதியில் சதைகள் தொப்பை அதெல்லாம் வந்து செய்ய செய்ய நாளடைவில் குறையும், நல்லா அதை நீங்கள் உணர முடியும். அதுக்கப்புறம் முதுகுத்தண்டு கூணல் உழுந்தவங்களுக்கு நல்ல நேராக நிமிர்ந்து உட்கார முடியும். இந்த உடற்பயிற்சி ஃபுல்லாக எண்ணிக்கை வந்து நம்ம செய்கிற பயிற்சிக்கு மட்டும்தான். இதில் சுவாசத்தை கணக்கு வச்சுக்க தேவையில்லை. வெறும் எந்தெந்த பயிற்சி காலில் எந்தெந்த பயிற்சி செய்கிறோமோ அதுக்கு பிரித்து 15 முறையா அப்படிங்கிறது நம்ம அதில் வர கணக்கை வச்சு தான் செய்யணும். சுவாசத்தை நம்ம நினைவில் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது, இயல்பான சுவாசமாகவே இருக்கலாம். ஆக கால் பயிற்சியில் மொத்தம் எத்தனை நிலை? 7 நிலை. அதில் ஒவ்வொன்றுலையும் 5 ஒவ்வொரு பயிற்சியையும் 5 முறை செய்யணும். அது மூச்சு சுவாச பயிற்சியில் எவ்வளவு முறை உள்ளே இழுக்கணும், எவ்வளவு முறை வெளியில் விடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மூச்சு பயிற்சியில் நம்ம கவனிக்க வேண்டியது சுவாசத்தையே மனசில் வச்சுக்கணும். அதில் எத்தனை முறை செய்யணும் அப்படிங்கிறதுல அதுதான் ரொம்ப முக்கியமான இதில் முதல்ல மூச்சு பயிற்சியிலையும் அதே மாதிரி 7 நிலை இருக்குது. அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் நிலை அதே மாதிரி கால் பயிற்சியில் கடைசியாக எப்படி முடித்தோம், வஜ்ராசனத்தில் உட்காந்து சிறுநீரகத்தை அமுத்தி விடுதல், கிட்னி மசாஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்படி எப்படி இருந்தோமோ அதே நிலையில் இப்போ அமர்ந்துருக்கணும். அமர்ந்துட்டு 2 கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் சேர்த்து சும்மா அழுத்தக்கூடாது, சேர்த்து பிடிக்கணும். இது பேர் சின்முத்திரை அப்படின்னு பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மகான்கள் எல்லாருமே இந்த மாதிரி முத்திரை தான் வச்சுருப்பாங்க. இந்த 2 விரலையும் அமுக்கிறப்ப அந்த நம்ம உடல் சுறுசுறுப்பு அடையுது, சிந்தனை தெளிவாகுது அப்படின்னு நிறைய நல்ல பயிற்சியில் முதல் நிலையில் என்னென்னா, சின்முத்திரையை 2 கையிலையும் வச்சுக்கிட்டு தொடைப்பகுதி மேலே வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே குனியணும். அதே மாதிரி மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே எந்திரிக்கணும். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே குனியணும், மூச்சை வெளில இழுத்துக்கிட்டே நிமிரணும். இது மாதிரி எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முறை. இந்த முறைகள் தான் முக்கியம். 5ங்கிறத மறக்கவே கூடாது. இந்த பயிற்சி முழுவதுலேயும் எல்லா இதுவுமே 5 முறை தான். கைப்பயிற்சி கால் பயிற்சியில் சில இது 3 முறை சொல்லியிருப்போம் இல்லையா, கால் பயிற்சியில் எல்லாமே 5 முறை. சில இது 5 + 5 + 5ன்னு 15 வாட்டி வரும். ஆனால் இதில் எல்லாமே 5 முறைகள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உள்ளே மூச்சு சின்முத்திரையில் வச்சுக்கணும், மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டே குனியணும், மூச்சை விட்டுக்கிட்டே எந்திரிக்கணும். இதே மாதிரி 5 முறை செய்யணும். சரியா? அடுத்த நிலை இந்த 2 கட்டை விரலை மடித்து மற்ற இருக்கிற 4 விரலையும் அந்த கட்டை விரலை மூடுற மாதிரி வச்சு அடிப்பகுதிக்கு கீழே கை 2ஐயும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி மறுபடியும் மூச்சை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டே குனியணும், மூச்சை எடுத்துகிட்டே எந்திரிக்கணும். இதே மாதிரி மறுபடியும் 5 முறை செய்யணும். இந்த 5 முறை தான் முக்கியமான விஷயம். அடுத்தது இதே வஜ்ராசனத்திலேயே இருந்து ஒரு பக்கம் காதை, அதாவது இது நுரையீரலுக்கான சுவாசம் இல்லையா, சுவாசங்கிறது நுரையீரலுக்கான பயிற்சி. அது காதை ஒரு வலது பக்கம் காதை இடது கை நுனியால் சும்மா தொட்ட மாதிரி நுரையீரலில் நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். வலது கையை தொப்புள் மேலே வச்சுக்கணும். இதில் அதே மாதிரி 5 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டு இந்த மூச்சு பயிற்சி 5 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது அதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்தது அதே மாதிரி வலது கையை எடுத்துட்டு வலது கையை இடது காதால் நுனிப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு இந்த கையால் தொப்புள் பகுதியை மூடிக்கணும். இதே மாதிரி மூச்சு பயிற்சி 5 வாட்டி உள்ளே எடுத்து வெளியில் விடுறது அப்படின்னு
இயல்பாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யக்கூடாது. இதில் வந்து எவ்வளோ முறை இது செய்யணும் அப்படின்னா 5 முறை. 5 முறையாக மறந்துடாதீங்க, 5 முறை செய்யணும். அடுத்தது இந்த 2 கையையும் 2 காதையும் 2 நுரையிலையும் அழுத்துற மாதிரி வச்சுக்கிட்டு மறுபடியும் இதே பயிற்சியை 5 முறை செய்யணும். அடுத்தது இப்போ வந்து 4 நிலை முடிச்சிட்டோமா, அடுத்தது 5வது நிலை என்ன அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சியில் 6வது நிலை, அதாவது 3வது பயிற்சியில் 6வது நிலை என்ன அப்படின்னா, 2 உள்ளங்கை பகுதியால் 2 காதையும் மூடிக்கணும். மூடிட்டு அதே மாதிரி 5 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடணும். இதுலேயும் மறுபடியும் அதே 5 முறை இந்த பயிற்சியை செய்யணும். அதுக்கு அடுத்தது 5வது நிலை, இது 6வது நிலையா. அடுத்தது 7வது நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணை 2 உள்ளங்கை பகுதியால் ஒரு இடது கண்ணை இடது கையால் மூடிக்கணும். அதே மாதிரி வலது கண்ணை வலது கையால் மூடிக்கிட்டு இயல்பான சுவாசம் 5 முறை செய்யணும். எத்தனை முறை? 5 முறை. இது வந்து 3வது பயிற்சியில் 7வது நிலை. ஒவ்வொரு பயிற்சியையும் 5 முறை செய்யணும். இப்போ வந்து 7 நிலையை முடிச்சிட்டோமா, 3வது வந்து மூச்சு பயிற்சி, அதில் 7 நிலை முடிச்சிட்டோம். ஒவ்வொரு பயிற்சியும் 5 முறை. இப்போ இந்த எதில் முடிச்சிருக்கோம்? கண்ணில் வந்து முடிச்சிருக்கோம். அப்போ அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண் பயிற்சி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கண்ணில் முடிச்சிருக்கோம், அடுத்த பயிற்சி கண்ணை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களாவே அதை வந்து அசியூம் பண்ணியிருக்கணும். இப்போ இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்கிறோம் இல்லையா, அப்போ அடிவயிற்று பகுதி நல்ல சுறுசுறுப்பாகும். கூடிய விரைவில் அடிக்கடி இதை செஞ்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா தொந்தியே இருக்காது, அதாவது தொப்பை விழாது, தேவையில்லாத சதைப்பகுதியெல்லாம் விழாது, மறதி இருக்காது, சோம்பல் இருக்காது, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். காலம்புற இந்த பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா நாள் முழுசும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வலிப்பு, கை கால் வலிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள்லேருந்து வரவே வராது. மாணவர்களுக்கு ஒழுக்க மேம்பாடு அதிகமாக இருக்கும், நல்ல நினைவு திறன் இருக்கும், படிக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நிறையா மதிப்பெண் பெற முடியும், ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக வளரும். இப்போ இந்த பயிற்சி சுவாச பயிற்சி அதனால ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியாக என் சுவாச பயிற்சியில் செய்கிறப்ப எதில் முடித்தோம்? கண் பயிற்சி. அப்போ அடுத்த கண்ணில் முடித்தோம். அடுத்தது அப்போ எதில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா கண்ணில் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஒரு விஷயம் கவனிச்சிங்க, இந்த மூச்சு பயிற்சி செய்கிறப்ப அப்படின்னா இதய துடிப்பை நீங்கள் மனசு அமைதியாக இருக்கிறப்ப நல்லா உணர முடியும். இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ முறை துடிக்கும்? 72 முறை. லப்டப்னு உங்களால் இந்த பயிற்சி சுவாச பயிற்சி செய்கிறப்ப மனசு அமைதியாக இருந்தது அப்படின்னா இந்த ஓசையை கூட உங்களால் நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு நல்லா நிதானமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் அந்த கணக்கு எவ்வளோ முறை துடிக்குது அப்படிங்கிறத அடுத்த வாட்டி கணக்கீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள். 72 முறை வரும். அதே மாதிரி இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் துடிக்கும்? 72 முறை. இந்த துடிக்கிறத உங்களால் நல்ல அமைதியான மனநிலையில் இருந்தால் நீங்கள் கேட்க முடியும். சரி, இப்போ நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? அடுத்த பயிற்சி கண் பயிற்சி. இந்த கண் பயிற்சியில் நம்ம கணிதம் ஒரு விஷயத்துக்கு பயன்படும். அதாவது கண் பயிற்சியில் எவ்வளோ நிலை இருக்குன்னா அதுலேயும் அதே 7 நிலை தான் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சியும் 5 முறை செய்யணும். இப்போ முதல்ல அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வஜ்ராசனத்துலேயே உட்காந்துக்கலாம். முடியாதவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இயல்பான எப்பயும் உட்கார மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 கட்டை விரல், அதாவது கண்ணுக்கு தான் பயிற்சி. கட்டை விரலில் நம்மளோட கவனம் முழுவதையும் கண்ணாடையும் கட்டை விரலோட 2 கட்டை விரலோட நுனிப்பகுதியிலையும் தான் இருக்கணும். கண்ணுக்கான பயிற்சி, ஆனால் மனசு வந்து கட்டை விரலில் இருக்கணும். இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணிலேருந்து நேராக தோள்பட்டை இருக்கு இல்லையா, இடது தோள்பட்டையிலேருந்து நேராக ஒரு கோடு வலது தோள்பட்டையை நோக்கி போடுறோம். இடது புறத்துலேருந்து அந்த மாதிரி செய்கிறப்ப கண்ணு வந்து தலை திரும்பக்கூடாது. பார்வை வந்து இடது புறத்துலேருந்து வலது புறம் போகணும், மறுபடியும் வலது புறத்துலேருந்து இடது புறம் வரணும். இது என்ன அப்படின்னா 1, இதுதான் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கணும். இதே மாதிரி இந்த பயிற்சியை 5 முறை செய்யணும். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இங்கே இடதுலேருந்து, அதாவது இந்த கண் பயிற்சியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல செய்கிற பயிற்சி இடது புறத்துலேருந்து வலது புறம் போகிறோம், வலது புறத்துலேருந்து இடது புறம் போகிறோம். இதில் எந்த சிம்பிள் யூஸ் ஆகுது, அதாவது எந்த குறியீடு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களால் கணிக்க முடியுதா? நானே சொல்கிறேன்.
அதாவது இந்த பக்கம் நேர்கோடு மாதிரி தானே போடுறோம். அப்போ கணிதத்தில் பயன்படுத்துகிறோம் இல்லையா கழித்தல், அந்த குறியீடை போடுறோம். அதாவது இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம், வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் ஒரு வாட்டி, இதே மாதிரி 5 முறை செய்யணும். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல கழித்தல் குறியீடு போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 2ஆம் நிலை, முதல்ல கழித்தல் போட்டோமா, இப்போ அதே மாதிரி இப்படி செய்யறதுக்கு பதிலாக கீழே இருந்து மேலே ஒரு முறை, மறுபடியும் மேலே இருந்து கீழே 2 கட்டை விரலையும் கீழே இருந்து மேலாக கட்டை விரலையே கண்ணால் பார்க்கணும். அதே மாதிரி மேலே இருந்து கீழே கட்டை விரலையே கண்ணால் பார்க்கணும். அப்போ உங்கள் மனசு ஃபுல்லாக முழுவதும் கண் பார்க்கணும், மனசு வந்து கட்டை விரலில் இருக்கணும். இப்போ எந்த குறியீடை நம்ம பயன்படுத்துகிறோன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? கூட்டல் குறியீடு. போன முறை வந்து இப்படி ஒரு கோடு போட்டோம் இல்லையா, இந்த முறை மேலேருந்து கீழே, அதாவது கழித்தல் போட்டு இப்போ கூட்டலுக்கான குறியீடு. முதல்ல கழித்தல் நேர்கோடு போட்டோம், அது மேலேயே இப்போ மேலிருந்து கீழாக கூட்டல் குறியீடு. அதாவது முதல் நிலை கழித்தல் குறியீடு வந்தது, 2ஆம் நிலை செய்கிறப்ப கூட்டல் குறியீடு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்தது 3வது கண் பயிற்சியில் 3வது நிலை என்ன அப்படின்னா, 2 விரலையும் பக்கவாட்டு பகுதியிலேருந்து தொடையிலேருந்து மேல் நோக்கி தோள்பட்டை வரைக்கும் கொண்டு போகணும். இது வந்து படுக்கையா, அதாவது எதிர்ப்புறமாக கிராஸா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறையில் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு படுக்கை கோடு, கிடைமட்ட கோடு, படுக்கை கோடு அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோடு மாதிரி 5 முறை செய்யணும். இடதுலேருந்து வலதுபுறம், மறுபடியும் மேலிருந்து கீழிருந்து மேல் கிராஸாக கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த பக்கம் வலது பக்கம் கையை வச்சுக்கிட்டு தொடை பக்கம் இடது தோள்பட்டை வரைக்கும் ஒரு மேலிருந்து கீழாக, திரும்பி கீழிருந்து மேலாக அப்படின்னு 5 முறை செய்யணும். இது வந்து எந்த கணிதத்தில் எந்த குறியீடை ஞாபகப்படுத்தணும்? இந்த பக்கம் ஒரு மேலிருந்து கீழ், இந்த பக்கம் கீழிருந்து மேலே அப்படின்னா கிராஸ், பெருக்கல் குறியீடு இருக்கு இல்லையா. முதல்ல கழித்தல், 2ஆவது செய்கிறப்ப கூட்டல், இப்போ 3ஆவது செய்கிறப்ப பெருக்கல் குறியீடு. ஆக 4 நிலை, அதாவது ஒரு பக்கம் 2 பக்கம் செய்கிறப்ப 4ஆவது நிலை வரைக்கும் முடிச்சிட்டோம். கூட்டல், கழித்தல், பெருக்கல். அடுத்தது என்னவா இருக்கும்? 5ஆவது நிலை வகுத்தல் கிடையாது. 5ஆவது நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கட்டை விரலையும் நல்லா நீட்டி வச்சுக்கணும். மேலேருந்து கீழே ஃபுல்லாக, அதாவது முழு வட்டமாக உங்கள் கை எவ்வளோ தூரம் போகுமோ அந்த தூரத்துக்கு வட்டம் போடணும். கணிதத்தில் முக்கியமானது 0, அதாவது அதுதான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். 0, அதாவது வட்டம். வலது புறத்துலேருந்து இடது புறமாக 5 முறை செய்யணும். அந்த மாதிரி கட்டை விரலையே கண்ணு பார்க்கணும், தலை அசைக்கக்கூடாது. அதே மாதிரி இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் 5 முறை செய்யணும். மறுபடியும் வலதுலேருந்து இடதுபுறம் 5 முறை, மொத்தம் 15 முறை. இந்த இதில் நம்ம உபயோகப்படுத்துகிற குறியீடு என்ன? 0. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்கோடு, பெரிய கோடு, மறுபடி சின்ன கோடு, மூக்கு நுனிக்கிட்ட, அதாவது எட்ட பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். தூரமாக கண்ணை கொண்டு கண்ணால் வந்து கட்டை விரல தூரமாக மூக்கு நேராக வச்சு பார்க்கணும், மறுபடியும் கிட்ட வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி 5 முறை செய்யணும். மொத்தம் வந்து 7 நிலை முடிச்சாச்சு. 3வது கண் பயிற்சியில் 7 நிலை, ஒவ்வொரு நிலையும் 5 பயிற்சி. முதல் நிலை வந்து கழித்தல் குறியீடை ஞாபகப்படுத்துது. 2ஆவது நிலை கழித்தல் மேலே கூட்டல் குறியீடை ஞாபகப்படுத்துது. 3வது 4வது நிலை வந்து பெருக்கல் குறியீட்டை ஞாபகப்படுத்துது. 6வது நிலை வந்து வட்டம் 0 ஞாபகப்படுத்துது. 7வது வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த குறியீடை ஞாபகப்படுத்துது. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம பொதுவாக நேரையும் இப்படி சைடாக மட்டும்தான் பார்ப்போம். மொத்தமாக கண்ணுக்கு உண்டான பயிற்சியை கொடுக்குறோம். அதனால் நமக்கு கண் பார்வை நல்ல கண் தெரியும். கண்ணில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப கண்ணாடி போட மாட்டாங்க. போட்டாலும் அதுக்குள்ள பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேவையில்லாமல் கூடவோ குறையும், ஆனால் கூடாது, அதை தாண்டி கூடாது. கண் நோய்கள்லாம் வராமல் பாதுகாத்துக்கலாம். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது உடற்பயிற்சியில் கணிதம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உடற்பயிற்சியில் கணிதம் எவ்வளவு முக்கியமாக வருகிறது என்பதையும், உடலுக்கு பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்பதையும், அதை எவ்வாறு செய்வது என்பது பற்றிய விளக்கத்தையும் சிறப்பாகவே நமக்கு அளித்திருந்தார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும், மதியம் 1 மணிக்கும், மாலை 5 மணிக்கும் கேட்கலாம். நன்றி.